வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு காட்டன் ஃப்ராக் தாங்க நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மெயின் பீஸ் 3 மீட்டரும் லைனிங் 2 மீட்டரும் எடுத்திருக்கேன். இப்போ மேலே டாப்புக்கு கட் பண்ணுறதுக்காக நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 11 வச்சுருக்கேன்னா நீங்கள் 11, 12 உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹைட்டு வேணுமோ டாப்போட ஹைட் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. இப்போ நான் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தாங்க நான் ஷோல்டரை மார்க் பண்ண போகிறேன். நம்மளோட ஷோல்டர் நீங்கள் நெக்கு வித்தை வச்சு தான் நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணணும். நெக்கு எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஷோல்டர் ஃபால் வராது. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை பார்த்து நீங்கள் அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். நெக்கோட நம்ம வைக்கிற இறக்கம் -1, அதோட 0.4 இன்ச்சு நான் பெருக்கும்போது எனக்கு 1 இன்ச்சு வந்துச்சு. அந்த 1 இன்ச்சை நம்ம ஆஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படி மைனஸ் பண்ணும்போது எனக்கு 5.5 இன்ச்சு வந்தது. 5.5 இன்ச்சில் 1/2 இன்ச் தையலுக்கும் ஷோல்டர் 2.5 இன்ச்சு போக மீதியை நான் கழுத்தோட அகலமாக வச்சுக்கிட்டேன். இப்போ ஆம் ஹோல் வந்து அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 4.83 வந்துச்சு. நான் அதை வந்து 5ஆக வச்சுக்கிறேன். மேலேருந்தே நான் 5 வச்சுருக்கேன். நான் சொல்கிறத விட நீங்கள் இதை ஸ்லோ பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டு தான். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 29, அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25. இதோட லூஸுக்காக 1 இன்ச்சு நான் கூட்டி 8.25 வைக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எந்த ட்ரெஸ் தைச்சாலும் நீங்கள் பாடியிலேருந்து 4ஆக வகுத்து அதிலேருந்து 1 இன்ச்சை கண்டிப்பாக கூட்டிங்க. அப்போ தான் நமக்கு அந்த லூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ துணி இருக்கிற பொறுத்து 1 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல். அடுத்ததாக இடுப்போட அளவு தாங்க. இடுப்பு பார்த்திங்கன்னா எனக்கு 26 வந்துச்சு. அதை 4ஆல் வகுத்து அதோட 1 இன்ச்சு நான் கூட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இடுப்பு வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் இதுலேயும் லூஸுக்காக விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ ஆம்கோலுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டில் பாதியை மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ராக்னால் நமக்கு கரெக்டாக வேணும்லாம் இல்லை. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளவுஸாக இருந்தால் தான் ஃபிட்டாக இருக்கணும். அதனால 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் ரெண்டுமே நான் 5 தான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் பாக்கு கழுத்து தாங்க 2 பக்கமும் வைக்க போகிறேன். அதனால நான் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஃப்ராக் கட் பண்ணாலும் கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே இப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வந்து முன்ன பின்ன இருக்காமல் ஈவனாக இருக்கும். அதனால இது மாதிரி கேர்வாக வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். லைனிங் டாப்போட லைனிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற பேக் பார்ட்லேயும் எல்லாம் விழுந்துடும். நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம அதில் நெக்கை வரைஞ்சி நீங்கள் நெக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். இப்போ முன் பக்கத்துக்கு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஸ்லீவில் நான் பஃப் ஸ்லீவ் தான் வைக்கிறேன். அதனால நான் ஸ்லீவில் கட் பண்ண மாட்டேன். பாடி பீஸில் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேங்க. பேக்கு ஃப்ரண்ட்டையும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கை கீழே இடுப்போட சுற்றளவுக்கு நான் கரெக்டாக மார்க் பண்ணி அதுலேருந்து அப்படியே நேர் நீங்கள் கொண்டு போயிடுங்க. எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு. இது 4ஆக தான் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கீழேயும் இதில் கொஞ்சம் கேர்வாக ட்ரா பண்ணி நீங்கள் வரைஞ்சி வெட்டிங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். ஒன்றும் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அந்த ஹிப்போட அளவு துணி இருந்ததுன்னா நீங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் மடிப்பு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹைட் அதிகமாக இருந்துச்சு. மெயின் பீஸை விட ஹைட் அதிகமாக இருந்ததுனால நான் மறுபடியும் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் வந்து ஃபுல் லென்த்தோட கீழே தனியாக ஒரு ப்ரில் வைக்கிறதுனால நான் அதோட ஹைட்டுக்கு லைனிங்கை பார்த்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸில் வச்சு நம்ம முன்பக்கம் பின்பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் பஃப் வைக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே மடிப்பு வச்சு கீழேயும் மடிப்பு வச்சு மேலேயும் மடிப்பு வச்சு இந்த ஸ்லீவை நான்
பஃப் ஸ்லீவாக இது தைக்க போகிறேங்க. அதனால் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் ஸ்லீவுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. இது பஃப் ஸ்லீவுங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு கூட வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட. இப்போ பாருங்கள், அந்த 4 இன்ச்சை நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டு வேணால் குடஞ்சி கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கை உயரத்தை வேணால் நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி அதோட ஹைட்டை வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு லைன் போட்டுட்டு பேக் பார்ட்டை எடுத்து வச்சு அது எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், மார்க் பண்ணி அதிலிருந்து எந்த இடத்துல முடியுதோ அர்க்காட் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி ஒரு கேர்வாக லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ கையோட சுற்றளவும் நம்ம இதிலிருந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த 4 இன்ச்சு அதை விட்டுட்டு அதிலிருந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க கட் பண்ணுறது. ஸ்லீவுக்கு வந்து நமக்கு லைனிங் தேவையில்லை. இந்த கரெக்டாக நீங்கள் அந்த 4 இன்ச்சு நம்ம மேலேயும் கீழே விட்டுருக்கோம் அந்த இடத்துல மட்டும் அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல மடிப்பு வச்சு பஃப் வைக்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துலையும் அர்க்காட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 4 இன்ச் இருந்தால் கீழேயும் நல்லா விழுக்கிற மாதிரி சென்ட்ரு பார்த்தும் நீங்கள் அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு மாறாது, குழப்பமாகவும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தா அந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன், சென்டர்லேயும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே நம்ம அந்த அர்க்காட் பண்ணதுலேருந்து நீங்கள் அப்படியே மடிப்பு வச்சு கீழேயே மடிப்பு வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஒரு அழகான பஃப் ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் ஃபுல்லாக 2 பீஸாகவும் அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் காட்டினா போர் அடிக்குங்கிறக்காக நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். இப்போ லைனிங்கை ஃபஸ்ட்டு கீழே மடித்து அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 40 இன்ச்சுங்க. அதில் மேலே டாப் வந்து 12 இன்ச்சு, கீழே வந்து ஒரு ப்ரில் வச்சு கீழே ஒரு 8 இன்ச்சுக்கும் இடையில இருக்கிறது 10 இன்ச்சுக்கும் நான் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தமாக கீழே இருக்கிறது எனக்கு 28, மேலே டாப்புக்கு இருந்தது 12. அந்த 28ல் கீழே 8ம் மேலே 20ம் எடுத்திருக்கேங்க. அதில் தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும், இதுலேயும் மடிச்சடிக்க 1/2 இன்ச்சு மேலே ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட் வைக்கிறீங்களோ அதை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. மேக்ஸிமம் கீழே நல்லா ஒரு 8 அவ்வளோ வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அதனால் நீங்கள் 8 இன்ச்சு வச்சுருங்க கீழே இருக்கிறத. மீதி மேலே இருக்கிறத நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எந்த அளவுக்கு இடுப்போட அளவுக்கு நம்ம அதை மடிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டுறதுக்காக ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு காட்டுறேன் இருங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற டாப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எப்பொழுது மாதிரி நம்ம நல்ல பக்கம் லைனிங்கை வச்சு அடித்து திருப்பிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நான் அதே மாதிரியே அடித்து திருப்பிக்கிறேங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சிங்கில் காமிச்சா வீடியோ லென்த்தாகவும் ஆகும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாக்கலத்தை அடித்து திருப்பிக்கிட்டால் ஃபுல்லாக லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்லீவும் இது பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோமோ அதை நம்ம மடிப்பு வச்சு இது மாதிரியும் ஸ்டிச் பண்ணி கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு எடுத்து பட்டையாக பிசுறு தெரியாமல் அடித்து இது மாதிரி பட்டையாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இது பான் நெக்குக்கு லேஸ் வச்சுருக்கேன். கைக்கும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருந்த லேஸை இப்படி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த உள் பக்கமாக வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இப்போ மேலே டாப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கீழே இப்போ பாவாடையை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நம்மளோட இடுப்போட சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு கால்குலேஷன் பண்ணி நீங்கள் மடிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நான் இடுப்போட சுற்றளவை பார்த்து கரெக்டாக அந்த அளவுக்கு மெயின் பீஸ்லேயும் லைனிங் பீஸ் வந்து எனக்கு சுருக்கம் அதிகமாக இல்லை, அதனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன், வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸுக்கு கீழே நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பீஸையும் இதே மாதிரி நான் இது மேலே இருக்கிறத விட நீங்கள் இன்னொரு மடங்கு அதோட லென்த்தை வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு சுருக்க வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா எனக்கு 40 இருந்துச்சு, நான் கீழே 80 எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி சுருக்க வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கை வச்சு உள்பக்கமாக வச்சு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதே மாதிரியே பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற டாப்பில் நம்ம நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுதான் நான் பெல்ட்டு மாதிரி ஒரு மாதிரி கேர்வாக 4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 3, 2ன்னு போய் உள்பக்கம் அடித்து திருப்பி இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம சென்டராக வச்சு கையோட சுற்றளவு உடம்போட சுற்றளவில் நம்ம அப்படியே தையல் ஓட்டி கீழே லைனிங்கும் மெயின் பீஸையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வியூ இது தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.